Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல நம்ம பார்க்க போறது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பத்தின விஷயங்கள் தான். சோ நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பிளாக் பாடி பத்தி கவர் பண்ணிருந்தோம். இந்த வீடியோல நம்ம வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பத்தி படிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வந்து 1887ல ஹெர்ட்ஸ் அப்படின்றவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. In which electrons or electric current are ejected when certain metals, for example potassium, rubidium, cesium, etc. are exposed to a beam of light. The phenomenon is called photoelectric effect. So photoelectric effect அப்படின்னா என்னன்னா, ஹெர்ட்ஸ் அப்படின்றவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தார். இது ஒரு மெட்டல் ஷீட்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு மெட்டல் ஷீட், இது மேல நான் ஒரு லைட்டை இன்சிடென்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் வாஸ் கம்மிங் அவுட் ஆஃப் திஸ். இந்த எலக்ட்ரான் வந்து வெளியே வர ஆரம்பிச்சது. இந்த பினாமினா தான் வந்து அவர் வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ என்னது? ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிஜெக்டட் when beam of light is bombarded towards the sheet of metal அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்டோட அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? So electrons are ejected from the metal surface as soon as the beam of light strikes the surface. There is no time lag between the striking of the light beam and the ejection of the electrons from the metal surface. So இப்படி நீங்க சொல்லலாம். ரெண்டாவது, அதாவது இது வந்து no time lag னு எழுதிக்க. No time lag between. ஓகேவா? The number of electrons ejected is proportional to the intensity of brightness of light. Number of electron projected is proportional to intensity of brightness of light. Intensity of brightness of light. சரிங்களா? அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்ன? For each metal there is a characteristic of minimum frequency இருக்கும். minimum frequency. இத threshold frequency அப்படின்னு சொல்லுவாங்க. threshold frequency. இதை V0 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரிங்களா? So below which the photoelectric effect is not observed. Photoelectric effect is not observed at a frequency V should always be greater than V0. சரிங்களா? The ejected electrons come out with a certain kinetic energy. That kinetic energy of these electrons increase with the increase in frequency of light. So kinetic energy ஓட வரும். அந்த kinetic energy is directly proportional to frequency அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு தமிழ்ல நல்லா பார்த்துக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் ஆர் ejected as soon as it hits the metal surface. இப்போ ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த லைட் ஹிட் ஆன உடனேவே எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆயிடும். there is no time lag. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இன்டென்சிட்டி ஆஃப் பிரைட்னஸ். எவ்வளவு பிரைட்டான லைட்டை வந்து நான் இது மேல வந்து செலுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் இல்லாம இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பிரைட்னஸை வந்து நான் ரொம்ப இந்த கலர் வச்சுக்கோங்களேன். இந்த கலர் ஆஃப் பிரைட்னஸை வந்து நான் செலுத்துறேன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு பிரைட்டான லைட்டை வந்து ஐம் ஜஸ்ட் புட்டிங் இன். சரிங்களா? இப்போ இதுல பிரைட்டான இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா இதுக்குள்ள இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். மினிமம் ஃப்ரீக்வன்சி, த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி below which the photoelectric effect is not observed. இதுதான் இருக்கிறதுலே கம்மியான ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆல்வேஸ் இது வந்து இந்த ஃப்ரீக்வன்சி விட அதிகமா இருக்கும்போது தான் photoelectric effect நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும். ஸோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா பாத்துக்கோங்க. ஸோ ஒருத்தர் இருக்கான், ஓகேவா? சூப்பர் ஹீரோ. இவன் போய் ஒரு பொண்ணை காப்பாற்ற போறான். ஒரு குட்டி பொண்ணு, அவனை வந்து சேவ் பண்ணணும், ஒரு கேர்ள். சரிங்களா? இவங்களை சேவ் பண்ண இவங்களை கடத்தி வச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு லாக் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ இந்த சூப்பர் ஹீரோ போறான், அந்த பூட்டை உடைக்கிறான், உள்ள இருக்கிற பொண்ணா தூக்குறான், காப்பாத்திட்டு போறான். சரிங்களா? இதான் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூப்பர்மேன் தான் யாரு இந்த சூப்பர்மேன் யாருன்னா he is HV. சரி, இந்த பூட்டு என்ன அப்படின்னா HV0. இதுதான் கைனடிக் எனர்ஜி, ஓடுறது கைனடிக் எனர்ஜி. சரிங்களா? இது வந்து HV0 ஒர்க் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த V நாட்டை விடவும் இங்க செலுத்துற ஒர்க்கை விட அதிகமான ஒர்க் எனர்ஜி இவங்கிட்ட இருக்கணும். இங்க செலுத்துற எனர்ஜி விட இவங்கிட்ட அதிகமான எனர்ஜி இருந்தாதான் பூட்டு அடிச்சு இந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இந்த பூட்டு உடைக்கிறதுக்கே சரியா போயிடும். அதனாலதான் இந்த எனர்ஜியை விட ஹெச்பி வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மினிமம் எனர்ஜியை தான் வந்து மினிமம் ஃப்ரீக்வன்சியை தான் என்ன சொல்றாங்க, த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல அந்த லைட் ஸ்ட்ரைக் ஆகும் உடனே எலக்ட்ரான்ஸ் வந்து வரும், எந்த விதமான டைம் லாகும் இருக்காது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அதோட இன்டென்சிட்டி, பிரைட்னஸோட இன்டென்சிட்டிக்கும் இது directly proportional to the number of electron ejected. மூணாவது பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், frequency is directly proportional to kinetic energy. அதாவது threshold frequency னா மினிமம் frequency, அதை விடமே அதுதான் வந்து அதை விட நார்மல் frequency வந்து அதிகமா இருக்கணும். அப்பதான் இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து அப்சர்வ் ஆகி கைனெட்டிக் எனர்ஜி வந்து directly proportional frequency, எவ்வளவு frequency இருக்கோ அவ்வளவு கைனெட்டிக் எனர்ஜி will be produced அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, இதுதான் வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோடைய அப்சர்வேஷன். The above result could actually not be explained by using the basic laws of classical physics. According to this, the energy content of beam of light depends upon the brightness of the light. In other words, number of electrons ejected and kinetic energy associated with them should depend on the brightness of light. It has been observed that through the number of electrons ejected does not depend upon the brightness of light. Number of electron does depend on it. நான் சொன்ன electrons வந்து brightness intensity depend பண்ணி இருக்கும். The kinetic energy of ejected electron does not. ஓகேவா, நான் kinetic energy அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் லைட் வந்து இருக்கு, எந்த பிரைட்னஸ் வேணா இருக்கட்டும், ஒரு ரெட் லைட் ஒரு ஃப்ரீக்வன்சில வருது. They shine on a piece of potassium metals for hours, but no photoelectrons are ejected. But as soon as even weak yellow light வந்து ஸ்ட்ரைக் ஆன உடனே ஒரு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து அப்சர்வ் ஆகுது. The threshold frequency of V0 வந்து 5. இந்த 5 விட அதிகமான frequency வரும்போது பாத்தீங்கன்னா நார்மல் பொட்டாசியம் மெட்டலுக்கு 5 வந்து 5 × 10⁻14 ஹெர்ட்ஸ் வந்து threshold frequency. ஆனா ரெட் லைட்ல பாத்தீங்கன்னா அதை விட கம்மியா இருக்கு. பட் எல்லோ லைட் இன்டென்சிட்டி கம்மியா இருந்தாலுமே அதனுடைய frequency அதிகமா இருக்கு. ஸோ நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து இன்டென்சிட்டி முக்கியம் இல்ல, அந்த லைட் எவ்வளவு பிரைட்டா இருக்குன்றது முக்கியம் இல்ல, அதனுடைய frequency தான் முக்கியம். frequency தான் கைனெடிக் எனர்ஜியை டிட்டர்மைன் பண்ணும், frequency தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டை டிட்டர்மைன் பண்ணும். புரிஞ்சிச்சா? ஐன்ஸ்டைன் வந்து என்ன பண்ணாரு, was able to explain the photoelectric effect using the Planck கொடுத்த குவாண்டம் தியரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாரு, ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சு. சரிங்களா, a shining beam of light onto the metal can therefore be viewed as shooting a beam particle, the photons. சரிங்களா, ஒரு பீம் ஆஃப் பார்ட்டிகல் ஃபோட்டான்ஸ் வந்து ஒரு லைட் will emit photons அப்படின்னு வந்து சொன்னாரு. ஃபார் எக்ஸாம்பிள் லைட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, லைட் இது வந்து ஃபோட்டான்ஸ் நிறைய ஃபோட்டான்ஸை வந்து என்ன பண்ணுது, அதனால வந்து வெளியிட முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுதா? அடுத்தது என்ன சொல்றாரு, when a photon of sufficient energy strikes the electron in the atom of the metal, it transfers its energy instantaneously to the electron during the collision. When a photon of sufficient energy, ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு photon வந்து எலக்ட்ரான் இந்த ஆட்டமை ஸ்ட்ரைக் பண்ணும்போது it transfers its energy instantaneously to the electron during the collision. இப்போ ஒரு லைட் இருக்கு, ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிறேன், இதுல இருந்து வரக்கூடிய போட்டான் போய் எலக்ட்ரானை போய் கொலைட் பண்ணும்போது, போட்டான் போய் எலக்ட்ரானை கொலைட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு கொலிஷன் வந்து நடக்குது. இந்த கொலிஷன்ல போட்டான் will transfer its energy to electron, transfer of energy to electron. சரிங்களா, without any time lag or delay. Greater the energy possessed by the proton, greater will be transfer of energy to the electron, and greater will be the kinetic energy of the ejected electron. In other words, kinetic energy of the ejected electron is proportional to the frequency of the electromagnetic radiation. சரிங்களா, since the striking photon has energy equal to hv and the minimum energy required to eject the electron hv0 is called as work function, then the difference in energy hv minus hv0 is transferred as the kinetic energy of the photoelectron. Following the conservation of energy principle, kinetic energy or equation is given. Hence, m is the mass of the electron and v is the velocity associated with the ejected electron. Lastly, a more intense beam of light consisting large number of photons, consequently the number of electrons ejected are also large as compared to the experiment in which the beam of weaker intensity of light is employed. So என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு போட்டான் போய் ஒரு எலக்ட்ரான் அதிகமான எனர்ஜில இந்த போட்டான் வந்ததுன்னா கொலிஷன் நடக்கும்போது அதிகமான எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இதோட கைனெட்டிக் எனர்ஜி, அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிறது ரொம்பவே ஸ்பீடா இருக்கும். இந்த ஈக்குவேஷனை தான் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. hv is equals to hv0 plus half me
v ஸ்கொயர். hv அப்படின்றது தான் ன்னு பார்த்தோம், எனர்ஜி. கரெக்டா? பிளாங்க் குவாண்டம் தியரியில பார்த்தோம். கரெக்டா? hv நாட்னா ஒர்க் ஃபங்க்ஷன், த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி இன்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இத. சோ இது எப்படி எழுதலாம்? E is equals to W plus kinetic energy. இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரிங்களா? E is equals to W plus kinetic energy. E is equals to W plus kinetic energy. இதுல தான் வந்து எப்படி வருது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. hv is equals to hv naught plus half mv square. mv square னா kinetic energy. ஆனா me mass of electron v square. புரியுதா? hv naught னா work function. hv னா Planck's constant into frequency is, it is energy. H threshold frequency into Planck's constant. அப்போ இப்படியே எழுதலாம். Energy is equal to work plus kinetic energy. ரொம்ப important formula. புரிஞ்சுதா உங்க எல்லாருக்கும்? சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதிகமான intensity of beam of light வந்து அதிகமா இருந்தா photons அதிகமா வரும். இப்போ நான் வந்து ஒரு பிரைட்டான லைட் அடிக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ள இருந்து நிறைய போட்டான்ஸ் வந்து வெளியே வரும். ஒரு டல் பல்புக்கும் ஒரு அதிகமான பல்புக்கும் வித்தியாசம் இருக்கும். இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும் ஒரு பிரைட் பல்புக்கும். அந்த பிரைட் பல்ப் என்ன பண்ணும்? நிறைய போட்டான்ஸ் வெளியிடும். நிறைய போட்டான்ஸ் வரும்போது எலக்ட்ரான்ஸும் வந்து அதிகமா இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸும் அதிகமா இருக்கும். அதனாலதான் இன்டென்சிட்டி அதிகமா இருந்தா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் will be more அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இப்போ கைனடிக் எனர்ஜி எப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும் போது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? இந்த ரெண்டு விஷயம் தான் இதோட கன்க்ளூஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இப்ப புரிஞ்சுதா அவங்க எல்லாருக்குமே? இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது டியூவல் பிஹேவியர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ, பாய்.